மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது போர் பதற்றம் நிலவி வருகிறது. அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகளின் மீது ஈரான் தற்போது ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்து ஐக்கிய அரபு அமீரகம் இடைமறித்து அளித்ததாக தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வீசப்படுவதாக செய்திகள் அங்கிருந்து கிடைக்கப்பெறுகின்றன. இந்நிலையில் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் நகரங்களில் தற்போது கரும் புகை வெளியேறும் காட்சிகள் வெளியாகி உலக நாடுகளை தற்போது அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த திடீர் தாக்குதலால் மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை தொடங்கியிருப்பதால் ஈரான் தரப்பிலிருந்தும் கடும் எதிர்வினை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தற்போது அந்த பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அணுசக்தி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததே தாக்குதலுக்கு இந்த போர் பதற்றத்திற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஒருங்கிணைந்து இந்த தாக்குதலை ஈரான் மீது தொடுத்து வருகின்றன. ஈரானும் பதிலடி தாக்குதலை நிகழ்த்தி வருகிறது. இதன் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளில் தற்போது போர் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் நகர் முழுவதும் தற்போது கரும்புகை மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகின்றன. ஈரான் நாட்டின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் பிரதிநிதிகளிடையே சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தது. நீண்ட நாட்களாக நீடித்து வந்த இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாததால் பேச்சுவார்த்தை திடீரென்று முடிந்து தற்போது போர் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் தற்போது ஈரானை தாக்க தொடங்கியிருக்கின்றன. ஈரானும் பதில் தாக்குதலில் ஈடுபடும் என்பதால் தற்போது மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் பதற்றமானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மீண்டும் நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். தற்போது இந்த பெரும் பதற்றத்திற்கு இடையே மத்திய கிழக்கு நாடுகளான இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை மீட்டெடுப்பதற்கு மத்திய அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது? அங்குள்ள இந்தியர்களுக்கு என்ன அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன? மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் அமைந்திருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் அவசர அறிக்கை என்பதை அவர்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்ல அடுத்தடுத்த சில நிமிடங்கள்ல தொடர்ந்து வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். இதில் பெரும்பாலான இந்திய தூதரகங்கள் இந்தியர்களுடைய இருப்பிடத்தை விட்டு இப்போதைக்கு வெளியேற வேண்டாம், பாதுகாப்பு சூழல் உள்ளிட்டவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு பாதுகாப்பான இடங்களிலே இந்தியர்கள் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்தியர்கள் தங்களுடைய இருப்பிடங்கள் மற்றும் நிலைகள் குறித்து எல்லாம் மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எண்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் இந்திய தூதரகங்கள் வழங்கி அதில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல அத்தியாவசிய மற்றும் அவசர தேவைகளுக்காக மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் என்பதையும் இந்திய தூதரகங்கள் இந்தியர்களுக்கு வழங்கியிருக்கிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை பொறுத்தவரையிலுமே இந்தியர்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யவும், இன்னும் நிலைமை மோசமடையக்கூடிய பட்சத்துல இந்தியர்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான அந்த நடவடிக்கைகள் மட்டுமே தாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழல்கள் குறித்தெல்லாம் நாங்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறோம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல பிற நாடுகளில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகங்களோடு நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கிறோம் என்ற விவரங்களையும் விளக்கங்களை எல்லாம் வழங்கியிருக்கிறாங்க. இருப்பினும் கூட இந்தியர்களுடைய நிலை குறித்து இப்போது வரை என்ன என்ற விவரங்கள் எல்லாம் தெரியவில்லை. இதற்கான காரணம் அபுதாபி, கத்தார் உள்ளிட்ட பெரும்பாலான நாடுகள்ல குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், கேரளா உள்ளிட்ட மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அதிகம் வேலை நியமித்தமாக அங்கு இருக்கிறார்கள். இப்போது தாக்குதல் என்பது தொடர்ந்து வரக்கூடிய நிலையில அங்கு வான்வெளி என்பது மூடப்பட்டு இருக்கிறது. பல இடங்கள்ல அவசர சமிக்கைக்கான சைரன் சத்தம் கேட்க முடிகிறது அப்படின்றத சர்வதேச செய்தி ஊடகங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்திய தூதரகங்கள் ஒவ்வொரு நாடுகளில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் குறிப்பாக ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், அபுதாபி, துபாய் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் அமைந்திருக்கக்கூடிய இந்திய தூதரகங்கள் இந்தியர்களுடைய இருப்பிடங்கள் குறித்து தெரிந்து கொள்ளவும், அவர்களை மின்னஞ்சல் மூலமாக இந்திய தூதரகங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தல் என்பதை வழங்கியிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.